தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி நாளை பதவியேற்க உள்ள நிலையில் பதவியேற்பு விழாவில் பல முக்கிய பிரபலங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். பேசலாம் ஸ்டாலின், பிரதமர் பதவியேற்பு விழால எந்தெந்த பிரபலங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பா வெளிநாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க? ஆனந்தி, அது தொடர்பான தகவலை பின்னர் தருகிறேன். தற்போது என்னுடன் பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர், தமிழக சட்டப்பேரவையின் குழு தலைவர் நயினா நாகேந்திரன் என்னோடு இணைந்திருக்கிறார். நான் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் இருக்கிறேன். அவரிடம் சில கேள்விகள் கேட்போம். சார் வணக்கம். மூன்றாவது முறையாக பிரைம் மினிஸ்டர் நாளை பதவியேற்க இருக்காங்க. இது இன்றைய சூழலில் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது? கூட்டணி அரசு அமைகிறது, கூட்டணி அரசு நீடிக்காது என்ற பல்வேறு விதமான விமர்சனங்கள்லாம் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் முன் வச்சுட்டு வராங்க. இந்த பதவியேற்பு எந்த அளவுக்கு முக்கியம், கூட்டணி அரசு எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்றதுலாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது எப்படி போகிறது? இந்த இன்று வெற்றி பெற்றிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி 5 ஆண்டு காலம் முழுமையாக மக்கள் பணி செய்யும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக ஏற்கனவே 10 ஆண்டு காலம் அவர்கள் செய்த பணியின் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு தனி பெரும்பான்மையாக 240 சீட்டுகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 303 இடங்களையும் இன்னைக்கு பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் கூட பாரத பிரதமரை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கும் போது கூட திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு நிதிஷ்குமார் அவர்கள், பவன் கல்யாண் உட்பட எல்லோருமே உங்களால் தான் இந்த நாட்டிற்கு நல்லது செய்ய முடியும், 10 ஆண்டுகள் நல்லது செய்திருக்கிறீர்கள், அதை தொடர்ந்து நீங்கள் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்று வெறும் ஒப்பு சப்புக்கள் சொல்லாமல் முழு மனதோடு பேசினதை நேற்று பத்திரிகையில் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், ஊடகத்தில் எல்லாம் செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத நரேந்திர மோடி அவர்கள் 5 ஆண்டு காலம் உறுதியாக மக்கள் பணி செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நேற்று கூட நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் இந்த தமிழ்நாடு பற்றி பல்வேறு விஷயங்களை சொன்னார். அதாவது எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, எங்களுடைய வளர்ச்சி, பாஜகவுடைய வளர்ச்சி கண்கூடா தெரியுதுன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. 40 தொகுதியிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியல. அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அதாவது என்ன பொறுத்தவரையிலன்னா, திரு பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் எட்டியிருக்கிறோம். தனிப்பட்ட முறையிலும் கூட்டணி சார்பாகவும் பார்த்தீங்கன்னா 18% மேலே இன்னைக்கு ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அது மாதிரி தனிப்பட்ட முறையில் போட்டியிட்டங்கிறது கிட்டத்தட்ட சுமார் 50 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கிறோம். 11% வாக்குகளை வாங்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய வளர்ச்சி வந்திருக்கு. இன்னும் வளர்ச்சி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காரு தமிழ்நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவைக்கு மேலே நிறைய திட்டங்களை தந்திருக்காங்க. ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, சாலைகள், கட்டிட அமைப்பு, இந்த கட்டுமான அமைப்பு இருந்தால்தான் நாடு முன்னேற முடியும். அதற்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முதன்மையான இடமா இருக்குன்னா பாரத நரேந்திர மோடி அவர்கள் தான் காரணம். அதனால மக்கள்கிட்ட அவங்க நிறைய எதிர்பார்க்கிறாங்க. அதே மாதிரி என்ன பொறுத்த மட்டிலும் நிச்சயமா தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். நீங்களும் நெல்லை வேட்பாளராக கிளம்பியிருந்தீங்க, 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஓட்டுல தான் உங்களுடைய தோல்வி இருந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணமா நீங்க என்ன கருதுறீங்க? ஏன்னா தேர்தலுக்கு முன்பு இந்த 4 கோடி ரூபாய் பணம் உங்களுடைய பணம் தான் பிடிக்கப்பட்டதா, பல்வேறு விதமான பிரச்சனைகள் எழுந்தது. கட்சிக்குள்ள உங்களுக்கு எதிராக சில வேலைகள் நடந்ததா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, அதாவது கட்சிக்குள்ள எந்த விதமான வேறுபாடும் எனக்கு இல்லை. எனக்கு பிஜேபி பொறுத்தவரை முழுசா எல்லாருமே பணியாற்றினாங்க. அதுல எந்த விதமான மாறுபாடும் இல்லை. நீங்க சொன்ன 4 கோடி ரூபாய் பணம் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் ஏற்கனவே பல முறையில் விளக்கம் சொல்லியிருக்கேன். அதுக்கும் வெற்றி வாய்ப்புக்கும் எந்த விதமான தொடர்பு நிச்சயமாக கிடையாது. நிச்சயமா இந்த மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணங்கி ஏற்றாகணும். அதனால நான் 3.5 லட்சம் ஓட்டு மக்கள் போட்டிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனதார நன்றியை உங்கள் மூலமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏற்கனவே ஊருக்கு போய் நன்றி சொல்லவும் நாங்கள் போறோம். அதனால எந்த விதமான வேறுபாடுகள், மாறுபாடுகள் எங்க கட்சியை பொறுத்தவரையும் கிடையாது. பாஜக கூட்டணியுடைய அந்த தோல்விக்கு காரணம் ஏடிஎம்கே அந்த கூட்டணியில் இடம்பெறாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா இப்ப பாஜகவுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு நேஷனல் ஃபிகரே மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தா பாஜகவால வெற்றி பெற்ற முடியும்னு நினைச்சிருக்கீங்க? அதாவது என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கருத்து மாறுபாடுகள் இருக்கும். அவங்களுடைய பார்க்கிற பார்வைகள் ஒவ்வொரு கோணத்தில் பார்ப்பாங்க. எந்த கோணத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். என்னுடைய கோணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
2019 ஏடிஎம் கூட கூட்டணி இருந்தோம். ஆனால் அன்னைக்கு கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திரு தினகரன் அன்றைக்கு நம்மோட இல்லை. ஆனால் திரு தினகரன் இன்னைக்கு நம்மோட இருக்கார். 2019 நாம் ராம்நாட்டில் போட்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தினகரன் வாங்கின ஓட்டையும் நாங்கள் வாங்கின ஓட்டையும் கூட்டினா அன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம். பட் இன்னைக்கு தினகரன் நம்மோட இருக்காரு. ஆனால் அதிமுக கூட்டணி நம்மள்கிட்ட இல்லை. அதனால எந்த சூழலுங்கிறத ஒவ்வொரு சூழலையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக இந்த கட்சி நம்ம கூட இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம், இந்த கட்சி இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்து மாறுபாடெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கேபினெட்ல இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்வம்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மாநில தலைமை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க அந்த பொறுப்புக்கு வருவதற்கான சூழல் எதுவும் இருக்கா? இல்லை, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இதை கட்சி மேலிடம் தான் அதை பற்றி முடிச்சு. ஆனந்தி, பல்வேறு விஷயங்களை திரு நயினா நாகேந்திரன் பகிர்ந்துக்கிட்டார். நீங்க முதல்ல கேட்டது மாதிரி நாளை மாலை 6 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்கக்கூடிய ஒரு சூழல்ல பல்வேறு மிக முக்கியமான பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பல்வேறு நாட்டு தலைவர்கள், வெளிநாட்டு தூதர்கள், பல உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், முக்கிய பிரபலங்கள், தொழிலதிபர்கள் என பல்வேறு முக்கிய பிரபலங்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, அதே போல மால்தீவ்ஸ் அதிபர் முகமது, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் நாளை பதவியேற்பு விழாவில், பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல முக்கிய பிரபலங்களை பொறுத்தவரை அம்பானி, ரஜினிகாந்த் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்களும், அதே போல உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், பாஜகவுடைய மாநில தலைவர்கள், MP, MLAக்கள் என பல்வேறு முக்கிய பிரபலங்கள் நாளை நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். கிட்டத்தட்ட 7000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கு. அதில் விவாதிக்கப்பட இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் நிரஞ்சனம் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், நம்ம தொடர்ந்து பேசலாம்.